வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், ஐநாவில் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அனுர. இலங்கையில் அதிகாலையில் நடந்த கோர விபத்து, மூவர் பலி. பாரம் தாங்காமல் விபத்துக்குள்ளான கேபிள் கார், 4 பிக்குகள் ஆபத்தான நிலையில். இலங்கையர்களுக்கு இலத்திரனியல் அடையாள அட்டை, அரசின் அடுத்த திட்டம். என்னை சிறையில் அடைப்பதற்கு அரசாங்கத்தால் எடுக்கப்படும் முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும், கம்மன்பில சூளுரை. சிறுவர் பாதுகாப்பு ஆபத்தில் குவியும் முறைப்பாடுகள், அமைச்சர் சுட்டிக்காட்டு. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த இலங்கை போலீஸ் அதிகாரி 5 ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் விதித்த உத்தரவு. நீதித்துறையில் அரசாங்கத்தின் கடுமையான தலையீடு, தியாசிரி சுட்டிக்காட்டு. தாமரை கோபுரத்தில் பஞ்சி ஜம்பிங் திட்டம், இலங்கை மக்களுக்கு வந்த மகிழ்ச்சி அறிவிப்பு. ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் நேற்று உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், உலகளாவிய வறுமை, ஊழல், போதைப்பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். காசா பகுதியில் தொடர்ந்து நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும், மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும், பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பலஸ்தீனத்திற்கான தனி நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழலை ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, இது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார். துன்பத்திலிருந்தும் இருளில் இருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி, வறுமை ஒழிப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கொரோனாக்கள் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வேன் ஒன்றும் லாரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகொட பகுதியில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 3 உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் வேனில் பயணித்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் மேலும் 4 காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாக்களை மெல்சிரிபுரவின் பன்சேகம பகுதியில் பௌத்தவெனு ஆசிரமமான உள்ளநயா உயனு ஆரண்ய சேனாசனத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றி செல்லும் கேபிள் கார் அறுந்து விழுந்ததில் படுகாயமடைந்த 4 பிக்குகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றிரவு 9 மணியளவில் புனித தளத்தில் மதச் சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த போது கேபிள் காரில் 13 பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் 7 பிக்குகள் உயிரிழந்தனர். அவர்களில் 3 டுமேனியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த வெளிநாட்டு பிக்குகள் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த 2 பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் 4 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த 6 பிக்குகள் குருநாகலை போதனா வைத்தியசாலை மற்றும் பொல்ககவெல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கேபிள் காரில் ஏற்றக்கூடிய அதிகூடிய எடையாக 500 கிலோகிராம் குறிப்பிடப்பட்டிருந்த போதும் 13 பிக்குகள் ஏற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாரம் தாங்காமல் கேபிள் காரின் கம்பி அறந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பன்சியகம போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலத்திரனியல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைத்த அவர் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். இலத்திரனியல் அடையாள அட்டை ஒரு நபரின் அடையாளத்தை சரிபார்ப்பதை எளிதாக்கும் என்றும் மரபணு தரவுகளை பாதுகாப்பாக சேமிக்கும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தினூடாக அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஆவண சான்றிதழின் தேவையும் குறைவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் அடையாள அட்டை அமலுக்கு வந்ததன் பின்னர் நிகழ்நிலை மோசடி கட்டுப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். இலங்கையில் நாளாந்தம் சுமார் 15 மார்பக புற்றுநோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுவதோடு நாளாந்தம் 3 பேர் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஸ்ரீனி அழகப்பெரும தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனுஷ்டிக்கப்படவுள்ள மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மார்பக புற்றுநோய் தொடர்பில் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. நோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் நோயை முழுமையாக குணப்படுத்தலாம். எனினும் நாட்டில் நோய் நிலைமையின் பிந்திய நிலையில் மார்பக புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்படுவது வருத்தத்திற்குரிய விடயமாக உள்ளது. இறுதியாக கிடைக்கப்பெற்ற 2022ஆம் ஆண்டுக்கான சுகாதார தரவுகளுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் 19,457 புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 28% அதாவது 5,477 பேர் பெண் மார்பக புற்றுநோயாளர்கள் என தெரியவந்துள்ளது. நோயின் பிந்திய நிலையில் சிகிச்சை அளிப்பது சிக்கலான விடயமாகும். இலங்கையில் வருடாந்தம் சுமார் 15,500 புற்றுநோயாளர்கள் மரணிக்கின்றனர். 2022ஆம் ஆண்டு மாத்திரம் 15,245 பேர் அவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் அவ்வாறு மரணித்தவர்களில் 798 பேர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர். நாடளாவிய ரீதியில் நாளாந்தம் 15 மார்பக புற்றுநோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுவதுடன் 3 பேர் மரணிப்பதாகவும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில் மார்பக புற்றுநோய் தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஹெவலோக் சிட்டி மாலில் விசேட கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் விசேட வைத்திய நிபுணர்களும் நோய் தொடர்பில் மேலதிக விழிப்புணர்வுகளை வழங்க உள்ளனர் என்றார். கைது செய்யப்படுவேன் என்று நான் அஞ்சவில்லை. ஆனால் என்னை கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைப்பதற்கு அரசாங்கத்தால் எடுக்கப்படும் முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என பிவுதர்கிழு உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள்ளை தெரிவித்தார். மேல்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்னை கைது செய்ய தீர்மானித்தால் கைது செய்வதற்கு முன்பாக நீதிமன்றத்திற்கும் எனக்கும் அறிவிப்பதாக சட்டம் அதிபர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வழக்கினூடாக எதிர்பார்த்தது நிறைவேறியுள்ளது. கைது செய்யப்படுவேன் என்பதற்காக நான் அஞ்சவில்லை. ஆனால் என்னை கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைப்பதற்கு அரசாங்கத்தால் எடுக்கப்படும் முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். தவறு செய்யாமல் கைது செய்யப்படுவது தடுக்கப்பட வேண்டும். பழிவாங்கலுக்காக இவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தவறாகும். அது நியாயமற்றது. அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு முயற்சிக்கிறது. ஹிட்லர் என்ன செய்தார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன செய்கின்றார் என்பது புரியும். நாட்டை அழிப்பதற்கு பயங்கரவாதிகள் முயற்சித்தால் அவர்களை அழிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். ஆனால் தற்போது அமைதியாக உள்ள நாட்டில் அரசியலமைப்பினூடாக அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன. எனவேதான் அதனை தடுப்பதற்காக எதிர்க்கட்சிகளாக நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்றார். 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தண்டனை சட்ட திருத்த சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு வீடுகள், பாடசாலைகள், தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகம் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அதன்படி கடந்த ஆண்டு 1350 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் முதல் 7 மாதங்களில்
மாதங்களில் மட்டும் 1126 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து இலங்கை போலீஸ் அதிகாரியை ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இலங்கை கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த 35 வயதுடைய போலீஸ் அதிகாரி கடந்த 5/9/2020 நள்ளிரவு படகில் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி கடற்கரையில் வந்திறங்கிய போது முறையான ஆவணங்களின்றி இந்தியாவிற்குள் நுழைந்ததாக மண்டபம் மரைன் போலீசார் இவரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் கொழும்பில் பறிமுதல் செய்து துறைமுகம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட 23 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மாயமான அவரது சகோதரர் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் போதைப் பொருளை குறித்த போலீஸ் அதிகாரி கடத்தி வந்து தன்னிடம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. குறித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் தனது சகோதரர் தன்னை மாட்டிவிட்டதாகவும் அந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க சட்டவிரோதமாக இந்தியா வந்ததாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சியில் உள்ள இலங்கை அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஏஹே மெஹ்பூப் அலிகான் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். விதிக்கப்பட்ட சிறை தண்டனை 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர் சிறை மற்றும் சிறப்பு முகாமில் இருந்துள்ளதால் அவரை நீதிபதி விடுதலை செய்தும் அவர் காவல்துறை மற்றும் குடியேற்ற நடைமுறைகளை முடித்துக்கொண்டு சொந்த நாட்டிற்கு செல்லலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கம் நீதித்துறையில் அதிக தலையீடுகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி தமக்கு ஏற்றவாறு நீதிபதி ஆயங்களை நியமித்து வழக்குகளை விசாரிக்கும் நிலைமை என்று ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு அமைய நீதிபதி அல்லது நீதியரசர் ஒருவரை வேறெந்த வேதனம் பெறும் பணிகளுக்கு அமர்த்த முடியாது. நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தகைய விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது நீதிபதி ஒருவரை அரசு பதவிகளுக்கு நியமிக்கும் போது நீதித்துறை சேவையின் சுயாதீனத்தன்மை குறித்து கேள்விகள் எழுகின்றன. முன்னாள் பிரதம நீதியரசர் ஒருவர் தற்போது ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர விதிவிட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் அவரது நியமன கடிதம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேள்வி எழுப்பிய போது அவ்வாறான எந்த கடிதமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டது. தற்போது பல நீதிபதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். அவ்வாறே மிகவும் சிரேஷ்ட நீதவானாக இருந்து சதுரிகா டி சில்வா கல்கிசை நீதவானாக நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டார். அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட பின்னணியில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என தயாசிறி குறிப்பிட்டார். ராஜித சேனாரத்ன முன்பிணை கோரிய மனு நிராகரிக்கப்பட்டது. அரசாங்கத்துடன் தொடர்புடைய நீதி சேவை அதிகாரிகளின் குழுக்களே திட்டமிட்டு இத்தகைய செயற்பாடுகளை புரிகின்றன. இதன் காரணமாக வெளியக நீதியை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தயாசிறி ஜெயசேகர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு தாமரை கோபுரத்தில் அடுத்த ஆண்டுக்குள் பஞ்சி ஜம்பிங் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் ஷிரந்த் பீரிஸ் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு பேசிய அவர் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 நடந்து துயர சம்பவத்தை ஷிரந்த் பீரிஸ் நினைவு கூர்ந்தார். அப்போது ஒரு இளம் மாணவர் தாமரை கோபுரத்திலிருந்து குதித்து உயிரிழந்தார். இது ஒரு சோகமான சம்பவம் என்று அவர் தெரிவித்தார். தாமரை கோபுரம் எப்போதும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களை பேணி வருவதாகவும் புதிய நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்த உடனடியாக செயல்பட்டுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்தார். இலங்கையில் முதல் பஞ்சி ஜம்பிங் வசதியை தொடங்க கொழும்பு தாமரை கோபுரமும் சிங்கப்பூர் கோபஞ்சி நிறுவனமும் முன்னர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தாமரை கோபுரம் உலகின் மிக உயரமான பஞ்சி ஜம்பிங் வசதியாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.